நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் மௌன அஞ்சலி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டு பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ராஜி தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர்கள் தொண்டூர் சுப்பிரமணி, வழக்கறிஞர்கள் மணிகண்டன், சக்திவேல் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் பகல்காம் பகுதியில் பலியானவர்களின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் நெகனூர் மணிகண்டன், குணசேகர், சந்திரசேகர் மற்றும் சமூக ஆர்வலர் ஜோலாதாஸ், அருள்குமார், இல்லோடு ராஜா, பூக்கடை தேனன், குமார் ஆச்சாரி மற்றும் கார் ஆட்டோ சங்க நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர். மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சத்யசீலன் நன்றி கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பு சார்பாக அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் அட்வொகேட் சத்யசீலன் அவர்கள் ஆணைக்கிணங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் அந்த காஷ்மீர் உட்பட்ட பகல்காம் பகுதியில் சுற்றுலா காண வந்த 27 நபர்களை பல தீவிரவாதிகள் சதிகளால் சுட்டுக் கொள்ள அந்த 27 குடும்பங்களை ஆழ்ந்த துயரத்தில் உட்பட்ட பிறகும் மற்றும் இந்தியாவே அந்த ஆழ்ந்த துயரத்தில் அதிக மன உளைச்சலுக்கும் உண்டாகியுள்ளது. அதனை கண்டித்தும் மற்றும் அவருடைய ஆத்மா 27 பேர் நபர்களின் ஆத்மா சாந்தி அடையவும் இந்திய மக்களின் சார்பாகவும் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பாகவும் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் தொண்டு நிறுவன தலைவர்கள் அனைவரின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல் கூட்டம் நடைபெற்றது என்பதை அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவர் ராஜி என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு டாக்டர் சத்யசீலன் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் விழுப்புரம் அகில இந்திய வழக்கறிஞர் கூட்டமைப்பின் சார்பில் செஞ்சியில் இந்த காஷ்மீர் பகல்காம் என்ற இடத்தில் தீவிரவாதிகளால் 26 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டிக்கிறார்கள். அந்த வீரமரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக செஞ்சியில் இந்த தபால் நிலையம் எதிரில் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக அவருடைய புகைப்படங்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கு இன்றைக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 26 இந்தியர்களுக்கும்